வினா இலக்கம் 12. வியாபாரி ஒருவரிடம் இருந்த மாவுள்கள் 75 தவிர, சரியோ, 75 தவிர ஏனையவை நீல நிறம் ஆகும். சரியோ, 75 விட மிச்சம் எல்லாமே நீல நிறமாம். 70 தவிர ஏனையவை வெள்ளை மாவுள்கள் ஆகும். அடுத்தது 65 தவிர ஏனையவை கருப்பு நிற மாவுள்கள் ஆகும். 65 தவிர மிச்சமெல்லாம் கருப்பு நிற மாவுள்கள் ஆகும். எனவே வியாபாரியிடம் இருந்த மொத்த மாவுள்கள் எத்தனை என்று இங்க கேட்கப்பட்டுள்ளது. இப்ப இங்கு பாத்தீங்கன்னு சொன்னா 3 நிறங்கள் மட்டும்தான் காணப்படுகின்றது. நாங்கள் திருப்பி முதலாவது வாசிப்போம். 75 தவிர ஏனையவை நீலமா. இப்ப இங்க 3 நிறம் தான் இருக்கு. அதுல 75 தவிர மிச்சம் எல்லாம் நீலம் என்றா அந்த 75 எதா இருக்குன்னு சொன்னா வெள்ளை நிறமும் கருப்பு நிறமுமாக காணப்படும். இரண்டாவது வாசிப்போம். 70 தவிர ஏனையவை வெள்ளை மாவுள்கள் ஆகும். 70 தவிர மிச்சமெல்லாம் வெள்ளை என்று சொன்னா அந்த 70 நீலமும் கருப்பு நிறமும் ஆகும். கடைசி 65 தவிர ஏனையவை கருப்பு நிறம் ஆகும். அப்ப அந்த 65 நீலமும் வெள்ளையுமாக காணப்படும். இப்ப இங்க நாங்கள் எல்லா நிறங்களையும் பார்த்தோம்னு சொன்னா 2 நிறம் வந்துள்ளது. ஆகவே எல்லா நிறங்களும் மொத்தமாக 6 நிறமாக காணப்படுகின்றது. இப்ப நாங்கள் நிறங்களை கூட்டினோம்னு சொன்னா 2 வெள்ளை, 2 கருப்பு, 2 நீலம் என்று வரும். அப்ப நாங்கள் இந்த மொத்தத்தையும் கூட்டிக் கொள்வோம். மொத்தத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 210 வரும். ஆகவே இங்க கேட்கப்பட்டுள்ளது அங்க இருந்த மொத்த மாவுள்கள் எத்தனை என்ன கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே இதை நாங்கள் 2ஆல வகுக்கும் பொழுது ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு நிறம், ஒரு நீல நிறம் என்று சொல்லி வரும், மொத்தமாக வரும். அதே போல நாங்கள் இந்த 210 மொத்தத்தையும் நாங்கள் 2ஆல் வகுப்பதன் மூலம் இங்கு மொத்தமாக எத்தனை மாவுள்கள் காணப்படுகின்றது சொல்லி வரும். ஆகவே 2வது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 13. 72 மீட்டர் நீளமான பாதை ஒன்றின் இரு பக்கங்களிலும் 8 மீட்டர் இடைவெளியில் கொடி கம்பங்கள் நாட்டப்பட்டன எனின் நாட்டப்பட்ட கொடி கம்பங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? சரியோ, இப்ப அந்த பாதையின் நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா 72 மீட்டராம். சரியோ, இப்ப பாதை ஒன்றுன்ற இரு பக்கங்கள், இப்ப 2 சைட்டிலேயும் என்ன செய்யணும், கம்பங்கள் நாட்ட போயிடும். இப்ப நாங்கள் இந்த 72 மீட்டரை, சரியோ, இந்த 72 மீட்டரை எத்தனை மீட்டர் இடைவெளியாம்? 8 மீட்டர். ஆகவே 8ஆல பிரிப்போம். பிரிச்சா எங்களுக்கு 9 வரும். இந்த 9 என்பது இடைவெளிகளாக காணப்படும். எங்களுக்கு தூண்கள் தான் தேவை, கொடிக்கம்பங்கள். ஆகவே இடைவெளிகளை விட 1 கூடவாக கம்பங்கள் காணப்படும். ஆகவே ஒரு பக்கம் 10 கொடி கம்பங்கள் காணப்படும். ஆகவே மற்ற பாதையின் இரு பக்கம் என்று சொல்லிக்க மற்ற இதிலேயும் 10 வரும். ஆகவே 10 10 20 கம்பங்களாக காணப்படும். உருவில் வினா இலக்கம் 14. உருவில் காட்டப்பட்டவாறு ஒரே அளவான சிறிய சதுரமுகிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள அமைப்பு ஒன்று தரப்பட்டுள்ளது. இதனை அவதானித்து 14ஆம் 15ஆம் வினாக்களுக்கான விடைகளை தெரிவு செய்க. பாப்பம். குறித்த உருவில் காணப்படும் சிறிய சதுர குட்டிகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டுள்ளது. அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, வழமையாக சிறிய சதுர குட்டிகள் என்ன எவ்வாறு காண்பது? நீளம் தர அகலம் தர உயரம். இதுல நீளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4, அகலத்துல 1 2 3, உயரத்துல 1 2 3 4. இதை நாங்க பெருக்கணும்னு சொன்னா 3 12 4 48. ஆகவே 48 என்பது இங்கு விடையாக வராது. ஏன்னு சொன்னா இந்த நடுவில் உள்ள சதுர குட்டிகள் என்ன செய்யப்பட்டுள்ளது? அகற்றப்பட்டுள்ளது. ஆகவே அந்த அகற்றப்பட்ட சதுர குட்டிகள் எத்தனை என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? நீளம்
தர அகலம் தர உயரம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு தான் என்ன செய்யப்பட்டுள்ளது, அகற்றப்பட்டுள்ளது. அப்ப அது இந்த நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா 1 2, அகலம் பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3, உயரமும் 2ஆகத்தான் காணப்படும் 1 2. அப்ப இதை நாங்க பெருக்கிறோம்னு சொன்னா 2 3 6 6 2 12. ஆகவே 48 இருந்து நாங்கள் 12 கழிப்பதன் மூலம் இங்குள்ள சிறிய சதுர புற்றிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியும். 36 முதலாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 15. மேலே உள்ள உருவினை சுற்றி உட்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் வர்ணம் பூசும் போது 3 பக்கம் மட்டும் வர்ணம் பூசப்பட்ட சிறிய சதுரமுகிகள் எத்தனை என்று இங்கு கேட்கப்பட்டுள்ளது. நான் 14வது படத்தை தான் நான் இதுல போட்டிருக்கிறேன். இதுல பாருங்க, நாங்க வளமையா என்ன செய்யறோம், நாங்கள் சதுரமுகிக்கு 8 உச்சிகள். அப்படி நாங்கள் என்ன செய்வோம், 3 பக்கம் நிறந்திடப்பட்டு 8 போடுவோம். ஆனா அது சரி, அதை விட இங்க என்ன செய்ய போகுதுன்னா, இந்த ஓரங்கள்ல இருக்கிறதோ இது, இந்த ஓரத்துல இருக்கிறது இது, இதுக்கும் என்ன செய்யப்படும்னு சொன்னா 3 பக்கம் நிறந்திடப்படும். பாருங்க, இதுல கீழேயும் இருக்கு, இதுலயும் நிறந்திடப்படும். இதுல 2 இதுல 2 இதுல 2 இதுல 2. அப்ப இந்த உலகத்திலையும் இந்த ஓரங்கள்ல மட்டும் வேணும். அதே மாதிரி அங்கால ஓரத்திலேயும் இப்படி 2 2 8 என்ன செய்ய 8 பக்கத்துக்கு என்ன செய்யப்படும் சொன்னா 8 சிறிய சதுரமுகிக்கு நிறந்திட்டப்படும். அங்காலையும் 8 வரும். ஆகவே அதை விட இந்த உச்சிகளும் 8 காணப்படுகின்றது. இந்த 3ஐயும் நாங்கள் கூட்டினோம்னு சொன்னா 24 விடையாக கிடைக்கும். ஆகவே 3வது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 16. சமமான 16 கம்பி துண்டுகளை பயன்படுத்தி இவ்வுரு ஆக்கப்பட்டுள்ளது. இவ்வுருவை மையமாக கொண்டு மேலும் 5 சதுரங்களையும் 16 முக்கோணிகளையும் உருவாக்க தேவையான ஆக குறைந்த சமமான கம்பி துண்டுகளின் எண்ணிக்கை யாது? தெரியும். எத்தனை? இது வந்து 16 கம்பி துண்டுகளை பயன்படுத்தி இது வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து மேலும் 5 சதுரங்களையும் 16 முக்கோணிகளையும் என்ன செய்யணுமா, உருவாக்கணும் என்று சொன்னா இத்தனை கம்பி துண்டுகள் வேணும் என்று கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இதுக்கு இந்த முறையில கம்பி துண்டுகளை உருவாக்குவதன் மூலம் 5 சதுரங்களையும் 16 முக்கோணிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இதுக்கு தேவையான கம்பி துண்டுகள் எண்ணிக்கை 16ஆக காணப்படும். வினா இலக்கம் 17. ABCD என்பவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி சோடி ஒன்றும் சகோதரன் சகோதரி ஆகிய இருவரும் ஆவர். அவர்களில் இருவர் பெண்கள் ஆவர். சரியோ? இப்ப நாங்கள் ABCD என்று சொல்லி இங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதுல எப்படின்னு சொன்னா இதுல 2 பேர் கணவன் மனைவியாம், 2 பேர் சகோதரன் சகோதரியாம். சரியோ? அப்ப நாங்கள் இதை வச்சு கொண்டுதான் விட செய்யணும். அதை விட இதுல 2 பேர் பெண்கள் என்று சொல்லியிருக்கோம். இருவர் வந்து பெண்கள். சரி, ஏயினது தாயார் பி ஆவர். ஏயின் தாய் வந்து பி ஆவர். பி ஒரு பெண். டீனது மகன் சி ஆவர். டீண்ட மகன், இவர் ஒரு ஆண். டீனது மகன் சி ஆவர் என்று சொல்லியிருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் ஏயின் தாய், ஏயினுடைய தாய் பி என்று சொல்லியாச்சு. அதே நேரம் டியினுடைய மகன் சி என்று சொல்லியாச்சு. பியும் டியும் ஆரா இருக்க போயினும் கணவன் மனைவியா இருக்க போறோம். பி தாய் என்றால் டி வந்து தந்தையாக இருப்பார். அப்ப அவர் ஒரு ஆணா இருக்க போறோம். சரியும்? அப்ப இங்க சொல்லியிருக்கணும் இருவர் பெண்கள் என்று சொல்லியாச்சு. இப்ப இருவர் ஆண்கள் என்று வந்தா ஏ வந்து கட்டாயம் என்னவா இருக்க போற, பெண்ணாக காணப்படுவார். சரி, இதற்கு அமைவாக ஏக்கு சி என்ன உறவு முறை? ஏக்கு வந்து சி வந்து என்ன உறவு முறை? சகோதரன். வினா இலக்கம் 18. பிறந்த நாள் வாழ்த்து ஒன்றினை வானொலியில் ஒளிபரப்ப முதல் 50 சொற்களுக்கு 500 ரூபாய். இப்ப முதல்
50 சொற்களுக்கு வந்து 500 ரூபாயாம். மேலதிக ஒவ்வொரு சொல்லுக்கும் 4 ரூபாய். மேலதிகமாக எவ்வளவு சொல் வருதோ அதுக்கு 4 ரூபாய் என்ற அடிப்படையிலும் கட்டணம் பெறப்பட்டது. 76 சொற்கள் கொண்ட பிறந்தநாள் வாழ்த்து ஒன்றுக்காக செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவு? 76 சொற்கள். அப்ப அதுல நாங்கள் முதல் 50 சொற்களை கழிச்சோம்னு சொன்னா மிச்சம் 26. அந்த 50 சொற்களுக்கு 500 ரூபாய். இப்ப மிச்சம் 26க்கு 4 ரூபாய் படி வாக்குவோம். அப்ப 26 நாங்க 4ஆல பெருக்கணும். 4 24 2 மிச்சம். 4 2 8 8 2 10. இப்ப 26க்கு 104 ரூபாய் வருது. ஆகவே இந்த ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னா 604 விடையாக இருக்கு. 3வது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 19. நாளை மறுதினம் எனக்கு விடுமுறை வேண்டும் என பவனீதன் ஆசிரியர் அதிபரிடம் நேற்று கூறினார். இன்று வந்து என்ன கிழமை என்று சொல்லியிருக்கிறோம்? செவ்வாய்க்கிழமை என்று சொல்லியிருக்கிறோம். இப்ப நேற்று முன்தினம். அப்ப பவனிதன் ஆசிரியர் இப்ப அதிபரிடம் கேட்டிருக்கிறார் நேற்று என்ன கிழமை? திங்கட்கிழமை. அவர் என்னன்னு கேட்டவர் நாளை மறுதினம் எனக்கு விடுமுறை வேண்டும். நேற்று தான் கேட்கிற நாளை மறுதினம், இன்றுக்கு அடுத்தது நாளை. இதுதான் அவர் கேட்கிற விடுமுறை நாளாக இருக்கு. இன்று செவ்வாய் என்ற நாளை புதன்கிழமையாக காணப்படும். ஆகவே முதலாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 20. ஒரு செவ்வக வடிவத்தால் 2 முறை மடிக்கப்பட்டு படத்தில் காட்டப்பட்டுள்ள வடிவம் கிடைக்குமாறு வெட்டப்பட்டது. இந்த வடிவத்தை பெற தாள் வெட்டப்பட்ட நிலையை காட்டும் சரியான படத்தை தெரிவு செய்யும். இதுல வந்து முதலாவது பாருங்க, முதலாவது இதுல கொஞ்சம் பெரிதாக வெட்டப்பட்டுள்ளது. ஆகவே இங்க வந்து உங்களுக்கு ஒரு கணக்கான அளவுலாம் இருக்கு. அவை மடிக்க உங்களுக்கு இப்படி சரி சிறிய அளவுலாம் வரும். முதலாவது விட வராது. இரண்டாவது எங்களுக்கு ஓரளவு தெரியற மாதிரி இருக்கு. பார்ப்போம். மூன்றாவது விடையை பார்ப்போம். மூன்றாவது விடையை பாரும்போது திருப்பி கிரியும் இந்த வளம் அப்படின்னுட்டாங்க. அப்ப இதை நாங்க பிரிச்சோம்னு சொன்னா இப்படி அங்க வந்து சிறிய அளவுலாம் காணப்படுது. ஆகவே சரியான விடை இரண்டாவதாக காணப்படும். வினா இலக்கம் 21. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 8 பேருக்கும் மற்ற எல்லா நாட்களிலும் 5 பேருக்கும் தானம் வழங்கும் சிவன் தனது தானத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தால் 15 நாட்களில் எத்தனை பேருக்கு தானம் வழங்குவார்? இப்ப ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் 8 பேருக்கு என்ன செய்யறார்? தானம் வழங்குறார். மற்ற நாளையில திங்கள்ல இருந்து சனி மட்டும் 5 பேருக்கு தானம் வழங்குறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறார். சரியோ? ஒரு ஞாயிறு தொடங்கினா அடுத்த ஞாயிறு மட்டும் எத்தனை நாட்கள் வரப்போகுது? இதுல 8 நாட்கள் வரப்போகுது. இந்த இடைக்குள்ள இந்த ஞாயிறுல இருந்து இந்த ஞாயிறு மட்டும் மொத்தமாக 8 நாட்கள் வரும். எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் 8 பேருக்கு தானம் வழங்க. இடையில இருக்கிற இந்த 2 ஞாயிறையும் கழிச்சு விட்டா இடையில 6 நாள் வரும். இந்த 6 நாளும் திங்கள்ல இருந்து சனியா இருக்கு. சரியா? அப்ப அது 5 பேர், ஒரு நாளைக்கு 5 பேர் படி என்ன செய்யறார்? தானம் வழங்குறார். இப்ப 30 வரும். அதே மாதிரி அவர் மொத்தம் 15 நாட்களுக்கு வழங்குறார். அப்ப இதுல 8 நாள்னு சொன்னா இந்த ஞாயிறுல இருந்து இந்த ஞாயிறு வரைக்கும் எத்தனை நாள் வரப்போகுதுன்னா இதுலயும் 8 நாள் தான் வரப்போகுது. அப்ப இதுலயும் இடையில 6 நாட்கள் வரும். இப்ப நாங்கள் மொத்தமா கூட்டினோம்னு சொன்னா எல்லாத்தையும் கூட்டினோம்னு சொன்னா 15 நாள் சரியா வரும். ஞாயிற்றுக்கிழமை 3 வந்திருக்கு. 6 6 12 அப்ப 3 15 இருக்கு. ரைட். இப்ப ஞாயிற்றுக்கிழமையில இவர் 8 பேருக்கு தானம் வழங்குறார். அப்ப அதை நாங்கள் குறிச்சு கொள்வோம். அதை விட திங்கள்ல இருந்து சனியில வந்து 5 பேர். அப்ப இதுல 6 நாட்கள் 6 5 பேருக்கு 30. இவ்வளத்தையும் நாங்கள் கூட்டினோம் என்று சொன்னால் அவர் எத்தனை பேருக்கு தானம் வழங்குவார் என்று வரும். இப்ப 30 மட்டும் 38 38 8 46 46 30 76 76 மட்டும் 84. ஆகவே சரியான விடை இரண்டாவதாக காணப்படும். வினா இலக்கம் 22. கீழே உள்ள உரு காட்டுவது சிறுவன் ஒருவன் விளையாடுவதற்காக அமைத்த கட்டங்கள் ஆகும். ஆரம்ப கட்டத்திலிருந்து நிலற்றியுள்ள கட்டங்களை தவிர்த்து இறுதி கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அவன் ஒரு பாய்ச்சலில் குறைந்தது ஒரு கட்டமும் கூடியது 3 கட்டங்களையும் கடந்து பாய்ந்து செல்ல முடியும். அவன் குறைந்தது எத்தனை பாய்ச்சலில் இறுதி கட்டத்தை அடைந்திருப்பான்?
இப்ப அவன் முதலாவதுல இருந்து இங்க ரெண்டாவது இதுக்கு பாய இயலு. ஆனா அவன் என்ன செய்யணும், என்ன செய்யணும், குறைந்தது எத்தனை பாய்ச்சல் என்று கேட்டபடியா அவன் என்ன செய்யணும், முதலாவதுல இருந்து இப்ப அவன் 2 முறையில பாய்வான். கொண்டு வந்து பக்கத்திலேயும் பாய்வான், ஒரு பட்டி கடந்து ஒரு பெட்டிக்கிலேயும் பாய்வான், இல்லாட்டிக்கு 3 பட்டி கடந்தும் பாய்வான். இப்ப இவர் என்ன செய்யணும்டா, முதலாவது இந்த இடத்துல பாயாமல் 3 பட்டி கடந்து பாய்வான்டா. 1 2 3 இவ்வளத்தையும் கடந்தாருன்னா முதலாவது பாய்ச்சல் இங்கே வருது. அப்ப இது ஒரு தடவையா வரும். சரியோ, இதுல இருந்து அடுத்தது எங்க பாயணும், இதுல பாய்வர். சரியோ, அப்ப இது 2வது தடவை. அடுத்தது இங்க வரும் 3, இதை கடந்தா அடுத்தது இங்க வருவார், கடந்தா இது 3வது. அடுத்தது எங்க பாயணும்னு சொன்னா இதுல பக்கத்துல தான் பாயணும். பாஞ்சாத்தான் அவர் 3 பட்டி கடந்து இந்த வருவார். அப்ப பக்கத்துல பாஞ்சா இது 4வது தடவை. இப்ப இதுல இருந்து 3 பட்டி கடக்கணும், 1 2 3 கடந்தா இது 5வது தடவையில இங்க வந்துருவார். சரியோ, இப்ப திருப்பி இவர் 3 பட்டி கடந்தா இங்க வருவார், இது 6வது தடவை. இப்ப 3 பட்டி கடந்தா அவர், அப்ப இது 7வது தடவையா இருக்கு. ஆகவே முதலாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 23. 3 நண்பர்களிடையே ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட 4 புத்தகங்களை ஒரு புத்தகம் எஞ்சியிருக்குமாறு பங்கிடக்கூடிய ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை முறைகள் உள்ளன? இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நண்பர்களை 3 நண்பர்களானே ஏபிசி அனுப்புவோம், புத்தகங்கள் 4 புத்தகங்கள். அப்ப நான் அதை ஏபிசி டி என்று போடுறேன். இப்ப இந்த 4 புத்தகங்கள்ல நாங்கள் ஏக்கு சிமோல் இதை கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த புத்தகத்தை கொடுக்கலாம், இல்லாட்டி சியை கொடுக்கலாம், டியை கொடுக்கலாம். இப்படி 4 முறையில ஏக்கு கொடுக்கலாம். சரி, நாங்கள் ஏக்கு நாங்கள் சிமோல் ஏ புத்தகத்தை கொடுத்தா மிச்சம் 3 புத்தகம். இந்த 3 புத்தகங்கள்ல நாங்கள் பிக்கு 3 வழியில கொடுக்கலாம். பியை கொடுக்கலாம், சியை கொடுக்கலாம், டியை கொடுக்கலாம். அப்படி 3 வழியில பிக்கு கொடுக்கலாம். அப்ப நாங்கள் பியை இவரை கொடுத்தாச்சு. மிச்சம் 2 புத்தகம் இருக்கு. இந்த 2 புத்தகத்துல சிக்கு சியை கொடுக்கலாம், இல்லாது டியை கொடுக்கலாம். அப்ப அவருக்கும் 2 முறையில கொடுக்கலாம். அப்ப அவருக்கு நாங்க சியை கொடுத்தா ஒரு புத்தகம் மிஞ்ச போகுது டி. நாங்கள் இந்த வழிகளை பெருக்கி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வாரதுதான் விடையாக இருக்கு. 4 12 12 24. ஆகவே 3வது விடையாக காணும். வினா இலக்கம் 24. ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும், சரியோ, 5 சிவப்பு நிற பந்துகளும் 7 நீல நிற பந்துகளும், சரியா, 7 நீல நிற பந்துகளும் 12 வெள்ளை நிற பந்துகளும் உள்ளன. பையினுள் பார்க்காமல் தற்செயலாக பந்துகளை வெளியே எடுக்கும் போது நிச்சயமாக சிவப்பு நிற பந்து அல்லது ஒரு வெள்ளை நிற பந்து, சிவப்பு வரணும், இல்லாட்டிக்கு வெள்ளை வரணும். கிடைப்பதற்கு குறைந்தபட்சம் எத்தனை பந்துகளை வெளியே எடுக்க வேண்டும்? அப்ப சிவப்பு எத்தனை இருக்கு? 5. அப்ப அதை விடுங்கோ. மற்றது வெள்ளை, பாதையும் விடுங்கோ. இப்ப மிச்சமா இருக்கிறது நீலம். அந்த நீலத்தை நாங்கள் முழுமையாக வெளியில் எடுத்தோம்னு சொன்னாங்க 7 வரும். முழுமையாக வெளியில் எடுத்தோம்னா இருக்க போறது சிவப்பும் வெள்ளையும் தான் இருக்க போகுது. அப்ப இதுல நாங்கள் இந்த நீளத்தை முழுமையாக எடுத்த பிறகு அதை விட 1 நாங்கள் கூட எடுத்தோம்னு சொன்னா அது வெள்ளையாக இருக்கும், இல்லாட்டி சிவப்பாக இருக்கும். ஆகவே 7 3 கூட்டினா 8. ஆகவே எத்தனை பந்துகளை எடுக்க வேண்டும்? 8 பந்துகளை வெளியே எடுக்க வேண்டும். ஆகவே 2வது விடையாக காணும். வினா இலக்கம் 25. குறித்த ஒரு ஆண்டின் ஜனவரி மாதத்தில் 1வது புதன்கிழமையில் கண்ணன் பிறந்தான். கமலா அதே ஆண்டில் அதே மாதத்தில் கடைசி புதன்கிழமையில் பிறந்தாள். இவ்விரு நாட்களையும் குறிக்கும் எண்களின் மொத்த கூட்டுத்தொகையாக இருக்கக்கூடியது. ஜனவரி மாதத்துல இப்ப 1வது புதன்கிழமை, இப்ப நாங்க ஜனவரி 1ஆம் தேதின்னு எடுப்போம், இது புதன்கிழமைன்னு எடுப்போம். அப்ப இறுதி புதன்கிழமையில யார் பிறந்திருக்கிறது? கமலா பிறந்திருக்கு. அப்ப 1ஆம் தேதி புதனண்டா நாங்கள் அடுத்தடுத்த புதனை காண்றதுக்கு என்ன செய்யணும்? 7 கூட்டி அனுபவம். 8 15 22 21. இது 1வது புதன், இது கடைசி புதன். இப்ப இந்த 2ஐயும் கூட்டினோம்னா எங்களுக்கு 30 விடையாக 30 இருக்கோ இல்லை. அப்ப நாங்க புதன்கிழமை 2ஆம் தேதி எடுப்போம்.
இப்ப நாங்கள் கடைசி புதனுக்கான 7 கூட்டு 9, 16, 23, 30. இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 32 பேர். அந்த விடையும் இல்லை. அப்ப நாங்கள் புதன்கிழமைய 3ஆம் தேதி எடுப்போம். அப்ப 7 கூட்டினோம்னா 10, 10, 17, 24, 31. இதையும் கூட்டினோம்னு சொன்னா எங்களுக்கு 34 விடையாக இல்லை. இப்ப நாங்கள் புதன்கிழமை என்ன செய்வோம்? 4ஆம் தேதி எடுப்போம். 7 கூட்டினோம்னா 11, 18, 25. இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்க, சரியாக உங்களுக்கு 29 விடை கிடைக்கின்றது. ஆகவே அந்த விடை முதலாவது விடையாக காணப்படும்.